உறுப்பினர் ராஜேஷ் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ராஜேஷ் என்ன உங்க தொகுதின்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது அமுதனை பற்றியது. அமுதன் பாத்தீங்கன்னா சகலாபுரம் சட்டமன்ற என் தொகுதி சார்ந்த மாணவன் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அதிகப்படியா மாணவர்கள் கோயம்புத்தூர் கல்லூரியில தான் படிச்சுட்டு வராங்க பல ஆண்டு காலமா. ஏன் இதை வலியுறுத்தனா, இந்த போதை பழக்கத்தால அமுதன் இறந்தாருன்றது மாற்று கருத்தே இல்ல. போதை பழக்கம், அந்த அடிச்சு கொண்ட பசங்க எல்லாமே போதை பழக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த 20 பேருமே போதைப் பொருள் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள். அவர்கள் ஒண்ணு கொலை குற்றவாளி கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா 100 நாள்ல இந்த போதை பழக்கத்தை கத்துக்கிட்டாங்க. நாங்க உங்க ஆட்சியில சொல்ல வரல. நீங்க எதுக்கு எடுத்தாலும் அம்மாவின் ஆட்சின்றீங்க. இந்த கொலை குற்றம் நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட அமுதன் தரப்புக்கு தேவையான உதவி செஞ்சுட்டீங்க, அரசாங்க வேலை தரீங்க, நியாயமானது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த போதை பழக்கம் எங்க இருந்து வருது? பல வெளிமாநில கேரளாவில இருந்து வருது. நாம இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமே மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, கஞ்சா பழக்கத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதற்கான தீர்வு தான் இந்த சட்டமன்றம் எடுத்து போகணுமே தவிர, போன ஆட்சியில பண்ணிட்டீங்க, இந்த ஆட்சியில கேட்கலாம். அடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் போதுங்க. நீங்க உங்க தொகுதின்னு சொன்னதுனால உங்களுக்குரிய இடம் தர வேண்டும் என்று அனுமதித்தான் போதும்.